காரணமாக கூட இருந்திருக்கலாம். நான் எல்லார போல இல்லை பாஸ்டர், காலேஜில் எல்லார போல இல்லை, ஸ்கூலில் எல்லார போல இல்லை. எனக்கு கிடைக்கிற நேரத்தில் நான் ஜெபம் பண்ணேன். முடிஞ்ச வரைக்கும் நான் பரிசுத்தமாக வாழ்ந்தேன். எத்தனையோ பேர் என்னென்னமோ செஞ்சாங்க, நான் எதுவும் செய்யலை. எத்தனையோ பேர் லவ் பண்ணாங்க, நான் அதை பண்ணலை. எத்தனையோ பேர் பேசுனாங்க, நான் அதை பேசலை. ஆனால் அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்கல்ல. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? என்னை ஏன் இப்படி கர்த்தர் நடத்துகிறாரு? எனக்கு ஏன் இப்படி கர்த்தர் அனுமதிச்சாரு? நான் பரிசுத்தமாக வாழ்ந்ததனுடைய பரிசு இதுதானா? நான் நீதியாக இருந்ததனுடைய பரிசு இதுதானா? நான் உலகத்தை வெறுத்த ஆண்டவரை நேசிதனுடைய பரிசு இதுதானா? நான் என்னுடைய குடும்பத்தை வெறுத்து, என்னுடைய சொந்தக்காரங்களை வெறுத்து, விக்கிரக ஆராதனையை வெறுத்து ஆண்டவரை தேடி வந்ததற்கு பதில் இதுதானா? அந்த பதில் கிடைக்காததுனால அவனுடைய இருதயத்தில் சோர்வு. ஆனாலும் நான் நம்புகிறேன், அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. உன் இளம் வயதின் பக்தியையும், நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் கணக்கில் வைத்திருக்கிற கர்த்தர். வாலிப தம்பி கணக்கில் வைத்திருக்கிற கர்த்தர், வாலிப தங்கச்சி கணக்கில் வைத்திருக்கிற கர்த்தர். அம்மா, உங்க ஜெபத்தை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. உங்க விசுவாசத்தை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. நீங்க கர்த்தருடைய நாமத்திற்காய் காண்பித்த அந்த பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக மோசையை தேடி வந்தது உண்மையானால் உங்களை தேடி வருவார். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே தேடி வருவார். சோர்ந்து இருக்கிற உங்களுக்கு பலன் கொடுத்து, தட்டி கொடுத்து, நீ எனக்காக வாழ்ந்த வாழ்க்கைக்கு நான் ஒரு மகிமையை தருவேன் என்று கர்த்தர் நிச்சயம். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தந்து, சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். நம்பர் 3.